இத பாருங்க, பேச்சோட இருக்கும்போது எதுக்கு சீண்டி பேசுறீங்க? இப்ப என்ன இங்க நாரி போச்சு? ஆமா, நீ உங்க அக்கா இங்க என்ன கொஞ்சிட்டா கிடந்தீங்க. அக்கா போதுக்கா, நிறுத்து. பேசினா இதுக்கு ஒரு முடிவே வராது. தானோ அன்னைக்கும் விஜய்க்கு நடுவுல பிரச்சனை வந்ததுக்கு நீங்களா காரணமா இல்லையான்னு தனித்தனியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க காரணம் இல்லையா உங்களால சொல்ல முடியுமா? இல்ல உங்க மனசாட்சி தான் ஒத்துக்குமா? தெளிவா சொல்றேன் கேட்டுங்க. விஜய் பேசுறது தப்பே கிடையாது, அது பேசுறது ரொம்ப கரெக்ட். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி யாரா பேசுனீங்க கிளம்புங்க. சந்தோஷமா போ, போங்க போங்க எல்லாரும். ஏங்க பாத்தீங்களா அவங்கள எப்படி பேசுறாங்கன்னு? நல்லவேளை நீங்க இருந்தீங்க. நீங்க இல்லாதப்ப எப்படி பேசினாங்க தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல, அழுகையா வந்துருச்சு. என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வேற ஏதாவது யோசனையில இருக்கீங்களா? விஜய், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. தானே நீ பிரச்சனை இல்ல, நீ அவங்கள தப்பு சொன்னியே, அது எவ்வளவு தூரம் கரெக்டோ அதே மாதிரி அவங்க ஒன்ன தப்பு சொன்னாங்க பத்தியா, அதுவும் கரெக்ட். யோசிச்சு பாரு, புரியும். என் கண்ணுல, என் ராஜல, என் பட்டில யாருடா செல்லும்? பவானி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க யாருமே இந்த மார்க் வாங்கினதே இல்ல. நம்ம குடும்பத்துக்கு நீ பெருமை சேர்த்து கொடுத்திருக்க. அவ ராத்திரி பகல்ல பார்க்காம படிச்சா, நாம அப்படியா? அதுக்கெல்லாம் சேர்த்து தனக்கா பாராட்டி சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். மேற்கொண்டு என்ன செய்ய போறிய? காலேஜ்ல அப்ளிகேஷனா ஃபில் பண்ணி கொடுக்கணும்ப்பா. இன்னும் 2 நாள்ல போகணும். போ போ. பரவாயில்ல பவானி, நீ படிக்கும் போது என்னத்தை பெருசா சாதிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்த, சாதிச்சுட்ட நீ. பின்ன கொஞ்சம் கஷ்டமா பட்டுக்குது, அது கொண்டான பலன் கிடைச்சுதான் அவனு. படிப்பு விஷயத்துல விட அப்படி இருக்கலாம்ப்பா, மத்ததுல எல்லாம் அப்படி இல்ல. நானும் தான் படாத பாடுபட்டிருக்கேன், என்ன பலனை கண்ட? என்ன குறப்பட்டுக்கிற? உனக்கு தான் இப்ப நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சுல்ல. அப்படி சொல்லுங்கப்பா. உனக்கு என்னக்கா, நீ பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனர் பொண்டாட்டி. நாளைக்கு உன்னோட புருஷன் இதை விட பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம். அப்புறம் எங்க கவலைப்படுற? அப்படி சொல்லு. வாழ்க்கையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பட்ட கஷ்டம் வீண் போகாது, பலன் கிடைச்சே தீரு. ஏன் திடீர்னு அலறா? இப்ப இருக்கிற கஷ்டத்துல பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த மக்களை பெத்த மகராசி லீலா பெத்த 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சிரிக்கிறாங்க, ஒன்னா அழுகுறாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்க. கஷ்டம் லீலா. என்னக்கா கஷ்டம்னு சொல்ற? ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ உருவாயிட்டு இருக்காங்க, அவங்கள போய் கஷ்டம் சொல்லிட்டு இருக்க? அப்படி சொல்லு. அது சிதம்பரம் பொண்ணு. என்னடி செல்லம், டாக்டர் ஆயிடுவல்ல? எனக்கு ஒரு சந்தேகம்பா. என்னம்மா? இந்த ரவி ஏன் இன்னும் வரல? சொன்ன இல்ல, அவசரமா மதுரைக்கு போயிருக்கிறாரு. என்னப்பா, அப்படி என்னதான் வேலை இருந்தாலும் குழந்தைங்களை வந்து பாத்துட்டு போவேணாமா? அவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு? அனாவசியமா அரட்டை அடிச்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணி முதல்ல. அத்த காண வெட்டி அரட்டை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். போய் பேசு. சரிங்க. ஹலோ. ஹலோ தானோ, எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். லீலா பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குதுல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. தமிழ் செல்வி தான் அழுதுட்டே இருக்கா மாமா. அவ உங்ககிட்டயே ரொம்ப ஒட்டுதலா பழகிட்டாளா, அதான் அதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அது எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. அப்படியா? இங்க பாரு தானோ, அழுகுறாளேன்னு சும்மா விட்டுறாத, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வச்சுக்க. மாமா, நாங்க என்ன சமாதானப்படுத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? எல்லாம் பண்ணிதான் பார்த்தோம். எப்பவுமே ராத்திரில நீங்க உங்க மேல போட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சே பழக்கப்படுத்திட்டீங்களா? அந்த ஞாபகத்துல அழுதுட்டே தூங்கவே மாட்டீங்களா? அப்படியா தானோ, எனக்கும் பிள்ளைய பார்க்க ரொம்ப சிரமமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வேலை டைட்டா போயிட்டு இருக்குடி. ஐயோ அப்படியா? ஆமா, நம்ம கோபியோட ஒர்க் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வேலை முடியற வரைக்கும் அங்கிட்டு நகர முடியாதுன்னு நினைக்கிறேன். பாத்து மாமா, மஞ்சக்காமல வந்த உடம்பு, நீங்க பாட்டுக்கு வேலை அது இதுன்னு வேலை அவளுக்கு சாப்பிட. ஏண்டி பழசே இதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? உனக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? அந்த வியாதி என்ன விட்டு போனாலும் துரத்தி கொண்டு என் மேல விட்டு இருக்க. இப்ப நான் என்னத்த சொல்லிட்டேன்னு புரியுறீங்க? ஏந்தனோ, அந்த வியாதி என்ன விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அந்த எண்ணம் தான் விட்டு போகலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு ஏதாவது நீங்க ஓடி வந்துடாத. லீலாவின் குழந்தைகள் பக்கத்துல இருந்து பாத்துக்க, சரியா? சரி மாமா. சரி, போன வச்சுட்டுமா? பாத்துக்க, சரியா? செல்வம், நான் தாண்டா பேசுறேன். நீ நேரா கோயிலுக்கு கிளம்பி வந்துரு. நாங்க கிளம்பியாச்சு, நீ லேட் பண்ணாம நேரா இங்க வந்துரு.
என்னம்மா? உங்க அண்ணன் நேரா கோயிலுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டான், நீ கிளம்பு. சரிம்மா. நட்ராஜ், நட்ராஜ், வா கோயிலுக்கு போலாம் ஏய். வா. தொல்லை எதுக்கடி தூக்கி தோள் மேல போடுற? ஏம்மா அவனையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம். அவனை கூப்பிடு, அவன் வருவான், அப்புறம் அவன் என்ன பார்த்து பயப்படுவான். அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ஏதாவது என்ன சொல்றதுக்கா? இது வேண்டாத வம்பு தானே. ஏம்மா திருப்பி ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நீ ஆரம்பிக்காத, கிளம்பு. வரியா? என்ன சொல்றது? என்னாச்சு அம்மாக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? இவ்வளவு வயசாச்சே தவிர அதுக்குள்ள பக்குவம் இல்ல. என்னங்க சொல்றீங்க? என்னென்ன சொல்ற? இவ்வளவு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கோச்சுக்கிட்டா எப்படி? என்ன சொன்னேன் நானு? குழந்தை அடிக்காதீங்கன்னு தானே சொன்னேன். அது எல்லாரும் சொல்றது தானே. அதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிட்டா? ஒரு மடையன். இதெல்லாம் உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவ? சரி சரி கிளம்பு. எங்க கிளம்ப சொல்றீங்க? குழந்தைய கூட்டிட்டு நம்ம வேற ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துரும். என்ன சொல்ற, சிரிக்கிற? பின்ன என்னங்க, அத்தைதான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. பேசாம கடையில வேலை இருக்கும், போய் அதை கவனிங்க. சித்தப்பா. டேய் காவியா, என்ன மாமா? என்ன இந்த வருஷம் 8ஆவதுல இருந்து 8ஆவதா? மாமா 7ஆவதுல இருந்து 8ஆவது. லீவ் எல்லாம் எப்படி போகுது காவியா? போர் அடிக்குது மாமா. போர் அடிக்குதா? ஏன் உங்க அத்தை சிரிச்ச மொத்தோட இருக்காங்க, வந்து விளையாட வேண்டியதானே? அவங்க எங்க வராங்க? சரி நீ சொல்லு, என்ன விசேஷம்னு? நானும் ஹரியும் ஸ்விம்மிங் கோச் போலான்னு இருக்கோம் மாமா. எங்க இருக்கு? எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற சைடு இருக்குதா. அப்படியா? ஆமா. உங்க அத்தையும் கூட்டு போய் ஸ்விமிங் கத்து கொடு. டேய், அந்த டெஸ்ட் உனக்கு சூப்பரா இருக்கும். சும்மா இருங்க. டேய், சும்மா போய் கத்துக்க. மாமா ம். எனக்கும் ஹரிக்கும் ஆளுக்கு 200 ரூபாய் வேணும். எதுக்கு? ஸ்விம்மிங்ல சேர்றதுக்கு தான். ஓ சரி சரி சரி. இந்தாங்க சார், நல்லா நீச்சல் அடிங்க. ம். தேங்க்ஸ் மாமா. ஏய் காவியா, எவன்கிட்ட போய் காசு வாங்கல? மாமா நான் தானே பணத்தை கொடுக்குறேன். நீ தான் உன்கிட்ட கையேந்தோன்னு சொல்லிட்டியாடா? அதுக்கா பைத்தியக்காரமா இப்படி இந்த கேவலமான 200 என்ன கிட்ட தர மாட்டேன். இது என்ன புது பழக்கம்? இவன்கிட்ட போய் கேட்டு வாங்கடா. என்னங்க, என்னாச்சு? ஏன் புள்ளைய திட்டுறீங்க? என்னடி இந்த பிச்சை காசு 200 என்ன கிட்ட தர மாட்டேன். நம்மள மதிக்க அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கறாளே. என்ன இது? ஹரி இங்க வாப்பா. என்ன ராஜா, என்ன விஷயம்? அப்பா சித்தப்பா காசு கொடுத்தாரு. சித்தப்பா தானே காசு கொடுத்தாரு. ம். தப்பே இல்ல, வாங்கிக்கலாம். சரிப்பா. இங்க பார், ஸ்கூல்ல உங்க சுந்தரி மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? குற்றம் பார்க்கில் சுத்தமில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? அதை நம்ம மீறலாமா? மீறக்கூடாது. போ சித்தப்பா தேங்க்ஸ் சொல்லிட்டு வா போ. தேங்க்ஸ் சித்தப்பா. வா ராஜா வா. இது என்னடா அசிங்கமான பொழப்பு? கேவலம் 200 ரூபாய்க்கா கௌரவத்தை வித்துட்டு வரியாடா? சரி 200 ரூபாங்கிறதுனால தூக்கி போட்டு டிராமா பண்ற. உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டானே, அதை தூக்கி போடுவே நீ? ஆமா, அது என்ன உங்க லாஜிக் புதுசா இருக்கு? அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க ரோஷம் ஏறுது இறங்குது, குறையுது கூடுது, தோன்றுது மறையுது. பாரியா, இதே கோபி வெளியே வந்து உன் பொண்ணுக்காக கட்டலாம் பாரு 10,000 ரூபாய், அதை திருப்பி கட்டா உன்னால கொடுக்க முடியுமா? என்னடா உன் மாமனை நாய் கடிச்சா என்ன? சரிவா, நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க.
பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு தேவராஜன், பூச நட்சத்திரம். அப்பா பேரு சங்கரன். உங்க பையன் தானே அது? அம்பி, உன் பேர் நட்சத்திரம் சொல்லுப்பா. எதுக்கு? சங்கல்பத்துக்காக தான். பேரு வாசு, மக நட்சத்திரம். வாசு, எங்க கிளம்பிட்டேன்? சாரி அங்கிள். டேய் வாசு, நில்லுப்பா. நில்லுடா. அங்கிள், நீங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல அங்கிள். இது கோவில், மரியாதையா தான் நடந்துக்கணும். அந்த ஆள் கூட சேர்ந்து சாமி கும்பிட கூட எனக்கு பிடிக்கல அங்கிள். இது உன் வீடு இல்லப்பா. பொது இடத்துல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் நடந்துக்கணும். நீ படிச்சவன் தானே, ஏன் இப்படி நடந்துக்கிற? சாரி அங்கிள். வாசு, அண்ணே, அவனை பத்தி தெரிஞ்சது தானே. சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. வாங்கண்ணே. ஏன் நிர்மலா, உங்க அண்ணன் வந்துருப்பானா? அதெல்லாம் வந்திருக்குமா? அவனை கோயிலுக்கு வாடான்னு கூப்பிட்டா கூட 1008 கேள்வி கேட்பான். சும்மாமா, அண்ணன் வருது. என்னம்மா லேட்டா வர? ஆமாடா, நீ என்னமோ முன்னாடி வந்துட்டேன்னு என்ன கேள்வி கேக்குறியா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் தாச்சு வந்து, நீ இன்னும் காணாம. அம்மா, நான் சொன்னது மாதிரியே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க சொன்னபடி செஞ்சா எல்லாம் நல்லபடியா நிச்சயமா, நடக்குங்களா? இனிமே பகவானோட புண்ணியத்துல வாழ்க்கை நல்லபடியாவே இருக்கும். என்னங்க, பிரசாதம் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். பாத்தீங்களோ, நான் சொல்லி வாய முடல பகவான பிரசாதத்தை அனுப்பியிருக்கார். இதுக்கு மேல வேற என்ன அறிக்கை வேணும்? வாங்கோ. பாத்தியாடா? பார்த்தேன். வா. வாமா. பிரசாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நீங்க படைச்சதா? ஆமா, பூஜைக்காக பண்ணது. உன் பேர் என்னம்மா? சக்தி. உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்க கூட வந்திருக்காங்களா? அதோ அங்க இருக்காங்களே. சரிங்க. சாமிகிட்ட கொடு. செல்வம், நம்ம சுந்தரையா கூட இருக்காரு. இந்தாங்க சாமி. அப்பா, ஒரு நிமிஷம் வாங்கல. தெரிஞ்சவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். அடே செல்வம், வணக்கம்மா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம்ல. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லாதான் இருக்கோம். இவர் அடையாளம் தெரியுதுங்களா? நமக்கு வேண்டிய சொந்தம். அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவராஜ் அண்ணன் தானே? ஞாபகம் வச்சிருக்கீங்களே, நான் கூட உங்களை பார்த்த உடனேயே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீங்க திருச்சியில தானே இருந்தீங்க? எப்ப சென்னைக்கு வந்தீங்க? அதுவும் அம்மா, திருச்சியை காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். ஓஹோ, அப்படியா? ஆமாம்மா, திருச்சியிலேருந்து வந்து 2 மாதம் ஆச்சு. இங்கே தங்கிடலாம்னு இருக்கிறோம். சுந்தரா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா முன்ன பின்ன தெரியாத இந்த புது ஊர்ல ரொம்ப தடமாறி போயிருப்போம். ஆமா, நீங்க எப்படிமா இருக்கிறீங்க? ஏதோ கடவுள் புண்ணியத்துல நல்லாவே இருக்கும். ஆமா ஆமா. அப்புறம் இது என் பொஞ்சாதி, பாத்திருக்கீங்கல்ல? வணக்கம். தெரியும் தெரியும். இது என் பொண்ணு சக்தி. செல்வம், நேராச்சு, நம்ம கிளம்பலாமா? தேவராஜ், குடும்பத்தோட பொழைப்புக்காக எப்படி சென்னைக்கு வந்தீங்களோ அந்த மாதிரி வந்தவங்க தான் ராஜம்மா. இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. செல்வம், உங்க அண்ணனோட சேர்ந்து புதுசா லாரி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மோரோவர், உன்னால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும்பா. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? சொல்லுங்க, எது வரதாலும் செய்யறேன். ஆமா செல்வம், உதவின்னு நான் உங்களை கேட்டு வரும்போது நான் தானே நேர வரணும். அதுவும் தவிர புதுசா லாரி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை நான் பார்க்க வேண்டாமா? செல்வம், சீரியஸா எடுத்துக்காதுப்பா, நான் தமாஷுக்கு தான் சொன்னேன். அம்மா, நீங்க எல்லாரும் ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனோம். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்க வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட்டதில்ல. நான் எப்பவும் பழச மறக்காதவன்.
வட செல்வம். அவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கத்தானே செய்யுது. நாம இப்ப கேட்டுக்க வேண்டிய காலம். ஆமா, நீங்க பாம்பே போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாப்பா, நாளைக்கு சாயங்காலம் போலான் இருக்கேன். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். ரொம்ப நன்றி சுந்தர். எதுக்குப்பா? இல்ல, நான் சென்னைக்கு வந்தபோது எப்படி இருக்க போமோன்னு மலப்பா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு 2-3 மாதம் ஓடி போச்சு. நான் நினைச்ச மாதிரி இல்லாம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னப்பா அது சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு? சரி சரி, வா, என் காலையே கொண்டு போய் உன்னை இறக்கி விட்டுறேன். வாப்பா. சக்தி வாமா. வாப்பா. அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? வில்லங்கம்மா எதுவும் கேட்க மாட்டேன்னா தாராளமா கேளு. நீ பதில் சொல்றத வச்சுதான் இருக்கு வில்லங்கமா இல்லையான்றது. நீ கேக்குறது வில்லங்கமா தானே இருக்கு, என்னன்னு சொல்லு. இல்லம்மா, இப்ப கோயில ஒருத்தர் பார்த்தோமே, அவங்க நமக்கு நெருங்கின உறவா? ஆஹா, தொட்டு தொட்டு கொஞ்சம் தூரத்து உறவு தான்டா. அந்த தேவராஜ் இருக்காரு, அவர் எனக்கு அண்ணன் முறை வேணும். ஓ, அண்ணன் முறை வேணுங்கிற? நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பெரிய பகா சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னடா இப்ப நீ என்ன கேட்க வர? இல்லம்மா, தேவராஜன்கிறவரு உங்ககிட்ட அன்பா மரியாதை தான் பேசினாரு. நீ தான் அவர்கிட்ட முகம் கொடுக்காம ஒரு மாதிரியா பேசிட்ட, அதான் கேட்டேன். முதல்ல அந்த பொண்ணு யாரும் தெரியாத போது நல்லா தான் பேசினேன். தூரத்து உறவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ பேசினவதான் எனக்கு சரியா படல, அதான். என்னத்தோட பேச சொல்ற? பார்த்த இடத்துல உடனே கொஞ்சம் கொலாவ சொல்றியா? அப்படி சொல்லலாமா? இப்ப அவங்க நமக்கு வேண்டாதவங்க கிடையாது. இல்ல ஒருவேளை வேண்டாதவங்களாவே இருந்தா கூட முகத்துக்கு நேரா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடும்போது கொஞ்சம் கூட முகதாட்சியம் இல்லாம அப்படி கடுமையா பேசுறது நல்லதா படல, அதான். ஏமா அவங்க கிட்ட அப்படி மூஞ்சி தூக்கிட்டு பேசுன? ஆமா, அந்த ஆள் வாழ்ற வாழ்க்கைக்கும் பொழைக்கிற பொழப்புக்கும் அந்த மனுஷனோட நமக்கு ஒட்டுறவு ரொம்ப தேவைதான். கர்மம் கர்மம். ஏமா அப்படி சொல்ற? டேய் போதும்டா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இல்லம்மா, இப்ப அவங்க வந்து நமக்கு டேய், சொன்ன கேட்டுக்கிறியாடா நீ? என்னமோ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர. ஆமாண்டா, வழக்கம் போல எனக்கு வேண்டாதவங்க எல்லாம் உனக்கு வேண்டியவங்களா ஆயிட்டாங்களா? அப்படியா சொன்ன? ஏன் இப்ப கத்துற? ஆட்டோ, நீங்க ஏறி வீட்டுக்கு போங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏறிடி. எதையாவது ஒண்ணு பேசி என் கோவத்தை கலர்றதே உனக்கு வேலையா போச்சு. நான் போயிட்டோம். சரி சரி, கொஞ்சம் 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 குடுறா, கொஞ்சம் குடுறா. கட்ட கட்ட கட்ட. இதே தமிழே. அப்படிதான். சரி 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 சரி. என்னக்கா, குழந்தைக்கு காய்ச்சல் போல இருக்கு? ஆமாப்பா, ராத்திரி உடம்ப தொட்டு பார்த்தேனா அனலா கொதிச்சுது. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி, யாரையும் எழுப்ப வேண்டாமேன்னு மருந்து கொடுத்தேன். கொஞ்சம் காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சு இருந்தது, இப்ப ஏறிடுச்சு. கொஞ்சம் குடுற, கொஞ்சம். டாக்டர் கிட்ட கூட்டு போலாமா? இப்பதானே மருந்து கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம். சார், போஸ்ட். தபால்கார வந்திருக்கான், போய் பாரு. ஓ ஓ ஓ ஓ, என்னடா மருந்து குடிக்க இவ்வளவு அடம் பிடிக்கிற நீ? லீலாங்கிறது நான் தான். உங்களுக்கு தாங்க. என்னக்கா பவானி, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. எப்பக்கா இன்டர்வியூ? ஷூரா என்னைக்குன்னு தெரியல பவானி. கை கொடுக்கா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. எதுக்கு கையெல்லாம் கொடுத்தாவது? அப்பா, லீலாக்காக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. வேலைக்கா? ஆமாப்பா, இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். அப்போ லீலாக்கு வேலை கிடைச்சிடுமா? ஆமாக்கா, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும். கல்யாணத்துக்கு முந்தி வந்திருந்தா பரவாயில்ல. இப்ப காலம் போன கடைசியில கையில 2 புள்ளைய வச்சுக்கிட்டு கழுத்துல தாலியுமா எப்படி வேலைக்கு போவ? எனக்கா நீ